இந்த தரமணி பகுதியில் ஓகேவா இல்லை அம்மா அம்மா இந்த தரமணி பகுதியில் ஒரு கழிப்படை இல்லை ஓகேவா, ஒரு பாத்ரூம் இல்லை ஓகேவா, உண்மை இல்லை. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நம்ம வாழ்கிறோம் ஓகேங்களா. ஒரு கழிப்பறை கிடையாது. அப்புறம் இங்கே யாதவ மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் பசு வளர்க்குறாங்க, ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாட்டு கொட்டை இல்லை இல்லையா. ஒரு ரோட்டில் ஒரு சப்போஸ் ஒரு பசு வெளியே போயிடுச்சுன்னா கார்பரேஷன் அதிகாரிகள் அதுங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய்ட்றாங்க. 5,000 10,000 கொடுத்தா தான் அதை திருப்பி கொடுக்குறாங்க. இது பாஜகவோட எம்எல்ஏயோ அல்லது தேசிய ஜனநாயக எம்எல்ஏ வரும்போது நாங்கள் இந்த தரமணி பகுதியில் மாட்டு கொட்டகை ஒன்று பண்ணி தருவோம் ஓகேங்களா. இந்த கழிப்பறை அடிப்படை விவசாயியோட கழிப்பறை இல்லையா. உங்களுக்கு பட்டா உங்க கோரிக்கை என்ன? பட்டா வேணும். அது அம்மா வந்து கலைஞர் நகர் சார்பா சொல்றாங்க. 2 மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல உங்க ஏரியா மக்கள் எல்லாரும் யாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நின்று அவங்கள ஜெயிக்க வைக்கிறீங்களோ நாங்க எல்லாரும் அவங்க நாங்க பேசிடுவோம். அவர் சொல்றது கால வைங்கம்மா. பேசிடுவோம். யாரு நின்று தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்களோ அவங்க சார்பா நாங்க போய் சண்டை போட்டு உங்களுக்கு பட்டா வாங்கி இது உங்க சொந்த இடமா நாங்க வாங்கி தரோம். அம்மா பட்டா உங்களுக்கு மட்டும் வேணுமா? இந்த பகுதியில் எல்லா மக்களும் வேணுமா? எத்தனை மக்கள் இருக்காங்க? எவ்வளவு மக்கள் இருக்காங்க? எவ்வளவு மக்கள் இருக்காங்க இதுல பட்டா இல்லாம? 347 வீடு வீடு இருக்கு. 150 வீடு பட்டா இல்லாம இருக்கிறீங்க. அம்மா அம்மா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இந்த பகுதியில? சரி, இதுக்கு முன்னாடி வந்த எம்எல்ஏ ஒன்று சொல்லியா? 80 வயசு ஆகுது. இந்த பூமியில தான் பிறந்து வளர்ந்து இதெல்லாம் கைரியா இருந்தது ஒரு காலத்துல, ஏரியா இருந்தது. இவங்க ஐயருங்கெல்லாம் வந்து சேர் சொல்லலாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன சாமி எங்க அப்பா ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலிகத்தான் தோப்புலயே பாம்பு வரையறோம், புலி வரை எல்லாம் வரும். அப்பெல்லாம் ஏன் தரமணி சொல்றாங்க? தரமணி ஏன் சொல்றாங்கன்னா ஏன் தரமணி சொல்றாங்க? இல்லம்மா, ஏன் பட்டா தரமாட்டேன்னு சொல்றாங்க எம்எல்ஏ? அத சொல்றீங்களா? இதுதான் போய் ஐஐடிக்குள்ள இருக்குதுன்றாங்க. ஆனா தவறுதலா இருக்கதையே மாத்தவே மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒரு அரசு மாத்தாதா? ஏன் மாத்த மாட்டேங்கிறாங்க? அம்மா நீங்க எம்எல்ஏ கேட்கறது இல்லையா? எம்பிட்ட கேட்கறது இல்லையா? என்ன சொல்றாங்க? நீங்க யாருன்னா பிஜேபி காரங்களை அழைச்சிட்டு போய் உட்காந்து பேசி இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இதை வந்து நீங்க இங்க 2 தடவை திராவிட கட்சியே இருக்கான், அவங்களுக்கு பண்ணியே கொடுக்க மாட்டேங்க. இப்ப வந்து மத்திய அரசு இருக்கிறதுனால மோடி அரசு நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரல ஓகேவா. பிஜேபி ஆட்சி வரும்போது அல்ல பிஜேபி கூட்டணி ஆட்சி வரும்போது உங்க கோரிக்கைலாம் நிறைவேற்றி தரோம் ஓகேவா. நீங்க என்ன பண்ணதுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு? தாமரப்பூ விளைச்சல் சொல்ல வந்தாதான் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். இங்க மாட்டு கொட்டை கட்டித்தர முடியும். இங்க அடிப்பட்ட கழிப்பிடம் கட்டித்தர முடியும் ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க சொல்றது புரியுது. ஒரு மருத்துவமனை கிடையாதுங்க இல்லையா? தரமணி பகுதியில் ஒரு மருத்துவமனை கிடையாது. நீங்க 3 வருஷமாவது மோடி எனக்கு காப்பு தட்டை கொடுத்து என்ன கொடுத்தாரு? நான் வச்சுக்கிறேன் காப்பு தட்டை. இன்னும் எனக்கு வந்து அதால நான் 5 லட்ச ரூபாய் மருந்து கொடுத்துருக்கேன் போட்டு மோடி கொடுத்துருக்காரு. அது அம்மா கொடுத்தது ஒன்று, அது கலந்து இப்போ மோடி கொடுத்தது நான் வாங்கி வைக்கிறேன். 3 வருஷம் அது வாங்கி ஏன் நான் அதை மாற்ற சொல்கிறேன்? இப்போ அந்த ஆட்சியில் இருக்கிற அவர் கொடுத்தாரு. அது மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இருக்கிறாங்களே இவ்வளோ ஜனங்களு பட்டா கொடுக்கணுமே. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பேசணும். அடுத்த டைம்ல வரும்போது பேசி நாங்க வாங்கி தரோம். பட்டா வர்றதுக்கு இல்லை. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் தாமரைக்கு போட்டு போடுங்க ஓகேவா. தேசிய ஜனநாயக ஓட்டு போடுங்க, மோடி கட்சி ஓட்டு போடுங்க சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டா உங்க குறை நிறைவேற்றணும்.